Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க இந்த வீடியோவை நம்ம எப்படி கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அது நம்ம 4:5 ரேஷியோல நம்ம வந்து சூப்பரா எடிட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. அப்பதான் எப்படி நம்ம கலர் அட்ஜஸ்ட் பண்றது இந்த டிஸ்ப்ளேல பார்த்திருக்க கலர் உங்களுக்கு வேணும் அப்படினா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோஸோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த கைன்மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் மோட் தான். உங்களுக்கு அன்லிமிட்டடா எவ்வளவு ஃபாண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இமேஜை செட் பண்ணிட்டு மேல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும் அப்படினா வந்து கரெக்ட்டா 4:5 ரேஷியோக்கு நம்ம செட் பண்ணனும். இப்போ வந்து இந்த பொசிஷன் கரெக்ட்டா தான் இருக்குது. அதனால இதுல ஈக்குவல் டு மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இத டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இத அப்படியே நம்ம ஒரு 10 செகண்ட் மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிட்டு மீடியா அப்படினு இதுல வந்து 4:5 ரேஷியோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இல்ல அப்படினா இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இமேஜ் வந்து செட் பண்றேன். இதை வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இது கரெக்ட்டா செட் பண்ண தெரியலனா சிஸ்டருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படினு ஒரு ஆப்ஷன், அதுல போய் நீங்க ஸ்கிரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீனுக்கு செட் பண்ணிட்டு நீங்க வந்து எல்லா கார்னர்லயும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு Black ஸ்கிரீன் தெரியுதா அப்படினு பார்த்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன், மீடியால போய் நீங்க வந்து இப்போ நான் வந்து அலைட் மோஷன்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி என்ன பண்ணணும் அப்படினா கீழ பாத்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீனுக்கு செட் பண்ணதும் நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற மாதிரி கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஜூம் பண்ணி கரெக்ட்டா 4:5 ரேஷியோக்கு நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்ல சாங் இருக்காது, இருந்துச்சு அப்படினா இதை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா மேல இருந்து அப்படியே கீழ கரெக்ட்டா மூவ் ஆகும். இதை கொஞ்சம் டார்க்கா யூஸ் பண்ணனும் அப்படினா கீழ பாத்தீங்க அப்படினா அட்ஜஸ்ட்மென்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபரண்டான கலர் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கூட இந்த லாஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க டிஸ்ப்ளேல பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது எல்லாமே. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படினா கூட நீங்க டெம்பரேச்சர் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஓகே டெம்பரேச்சர்ல லைட்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணாலும் கலர்ஸ் பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா வந்து நமக்கு செட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து இது கரெக்ட்டாவே இருக்கட்டு. நீங்க வந்து டிஃபரண்டான கலர் யூஸ் பண்ணனும் அப்படினா மட்டும் இந்த லாஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாங் செட் பண்ணிக்கலாம். ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன், இல்ல ஃபோல்டர்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ சாங் எப்படி செட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். மீடியா அப்படினு ஒரு ஆப்ஷன், இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை நான் செட் பண்றேன். கீழ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படினா எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணும்போது இந்த வீடியோ தான் கரெக்ட்டா செலக்ட் ஆயிருக்கா அப்படினு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க டெலீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன், நெக்ஸ்ட் வந்து உங்களோட லோகோ தான் ஆட் பண்ண போறோம். மீடியால போய் உங்களுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய லோகோவை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை செட் பண்றேன். கீழ வந்து பிளெண்டிங்ல போய் ஸ்கிரீன் என்னோட லோகோவை தான் செட் பண்றேன். இதை பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி கரெக்ட்டா ஒரு பிளேஸ்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா फ्रेंड्स? ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா லேயருமே லாஸ்ட்லயும் எண்ட்லயும் கரெக்ட்டான இதுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து டிஸ்ப்ளேல நான் ஃபர்ஸ்ட்ல எப்படி காண்பிச்சனோ அதே போல தான் இப்பவும் ப்ளே ஆகும். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி இல்ல எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி அப்படினா ஆட்டோமேட்டிக்காவே என்னோட கேலரியில சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படினா வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஃபரண்டான வீடியோஸ் போடலாம். அலைட் மோஷன்ல கிரியேட் பண்ற வீடியோஸ் நம்ம எப்படி கைன்மாஸ்டர்ல கிரியேட் பண்றது வேணும் அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, thanks for watching. Bye bye friends. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.